இந்த சார்ஜர் எங்கேருந்து வந்ததுன்னா ஆரணி அங்கேருந்து வந்த சார்ஜரு. எதுக்கு இந்த வீடியோ எதுக்கு போடுறோம்னா, அவர் நம்ம இங்கே வேலை பார்த்தாச்சு, நம்ம முதல்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ போடுறோம். இந்த சார்ஜர் வந்து நம்ம லோக்கல் உள்ள சார்ஜர்லாம் போடுறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஏர்லாட்டி கூட நம்மளோட டேட்டா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம உடனே அதுக்கு சரி பண்ணி என்னன்னு பார்த்து கொடுத்துடலாம். ஒரு நாள் 2 நாள் ஆட்டியும் சரி பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு லாங்கிலேருந்து போகிறதுனால சப்போஸ் இங்கே ஒர்க் ஆகிட்டு அங்கே போய் ஒர்க் ஆகலன்னு வச்சுக்கோங்க, திரும்ப அவர் அங்கேருந்து கொரியர் போட்டு விடணும். சரி, அதனால் நம்ம இங்கேயே செட் பண்ணி காட்டிடுறது, எங்கேயாவது ஏறுது பாருங்கள் அப்படிங்கிறக்காண்டி நம்ம செட் பண்ணி காட்டிடுறது. இது எங்கே ஆரன்லேருந்து வந்துருக்குது. இருங்க, அந்த இது லைனில் கொடுக்காம இருக்குது, அந்த லைனை கொடுத்துருவோம். லைனை கொடுத்தாச்சு. இந்த சார்ஜரை போட்டுருவோம். இப்போ சார்ஜர் போட்டாச்சு. நமக்கு சார்ஜ் ஏறுதுன்னா ஃபேன் ஓடுதுன்னா சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு சார்ஜரு ஃபேனும் ஓடுது. ஃபேன் ஓடுதுன்னா நம்மளுக்கு சார்ஜரு ஏறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ 2 சார்ஜர் கொடுத்துருந்தாரு. அதில் ஒரு சார்ஜர் தான் இது. இன்னொரு சார்ஜர் வந்து இங்கே இருக்குது. இதில் ஒரு சார்ஜரு, இந்த சார்ஜர் தான். இதுதான் அங்கே ஆரணிலேருந்து வந்த சார்ஜர் இது. இதில் வந்து என்னென்ன மாற்றிருக்கோம்னா, நம்ம வந்து ஐசி எல்லாமே போயிடுச்சு. சரிங்களா? பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த 2 ஐசியும் போயிடுச்சு, இந்த ஒரு ஐசியும் போயிடுச்சு. மொத்தம் இதில் 3 ஐசியுமே போயிடுச்சு. 3 ஐசியும் மாற்றிட்டோம். டிவிஎஸ் டைடு 2 மாற்றிருக்கோம். மாற்றியும் ஆனால் ஒர்க் ஆகலை. சரிங்களா? இதை மாற்றியும் ஒர்க் ஆகலை. திரும்ப என்ன பண்ணால் இதில் ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்து பார்க்கணும். பார்த்தா தான் நம்ம அடுத்தது சொல்ல முடியும். இது வந்து இங்கே பேர் என்னென்னா JLN அப்படிங்கிறதா. JLN இது 13 இந்த இங்கே இருக்குது போட்டிருக்குமா. ஆரணி JLN போட்டிருக்குமா. இது அதுக்குள்ளே கவரு, இந்த சார்ஜருக்குள்ளே கவரு. இது ஐசிலாம் போட்டு வேலை செய்யலை, போட்டு பார்க்கணும். மற்ற இதெல்லாம் வந்து லோக்கல் சார்ஜர் தான். சரிங்களா? இதில் இந்த 3 சார்ஜருமே லோக்கல் சார்ஜர் தான். இது நம்மளுக்கு வேலை செஞ்சாலும் வேலை நம்ம பார்த்து கொடுத்துட்டு ஒர்க் ஆலாட்டி கூட நம்மளுக்கு உடனே இங்கேயே கொட்டிட்டு வந்துடுவாங்க. நம்ம என்னென்னு பார்த்துட்டு நம்ம சொல்லிடலாம் அவங்கள்ட்டே. ஏன்னா இது லாங்கில் போகிறதுனால நம்ம வீடியோ எடுத்து அவருக்கு போட்டுவிட்டா தான் அவர் நம்புவார். சரி, பார்த்தோம்னா கொடுத்தாங்களா? சரி வாங்க. ஒரு 2 பேர் கஸ்டமர் வந்துருந்தாங்க, அதெல்லாம் பாஸ் பண்ணி வச்சுருந்தேன். இதெல்லாம் வந்து நம்ம வேலை பார்த்து நம்மங்கன்னே இப்போ அவங்க வண்டியை கொண்டுட்டு வந்துடுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் அவங்க வண்டியிலே நம்ம போட்டு காமிச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்குவாங்க. அதெல்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் வந்து நம்ம வீடியோ போட தேவையில்லை. ஏன்னா இந்த சார்ஜில் வந்து நம்மளுக்கு வேலை பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ போட்டுருந்தா தான் அவர் நம்புவார். நம்ம சொல்லுவோம் இங்கே ஏறிச்சு அப்படின்னு சொல்லுவோம், அங்கே போய் ஏறலான்னு போச்சுல. அதனால் இது வந்து நம்ம ஆரன்லேருந்து வந்த 2 சார்ஜரில் இது ஃபஸ்ட்டு சார்ஜரு. அங்கே இருந்தது 2ஆவது சார்ஜரு. இது வேலை பார்த்தாச்சு, அது வேலை பார்க்கணும். நம்மளுக்கு அந்த ஃபேனு இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? 3 நிமிஷம் ஓடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம லோக்கல் சார்ஜர் தான். இதெல்லாம் இது ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அவங்க ஆளை வர சொல்லி அவங்க வண்டியிலே போட்டு பார்த்து கொடுத்துடலாம். சரிங்களா? இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் லோக்கல் ஆளுங்க நம்ம அவங்கள்டே கொடுத்துக்கலாம். வண்டியை கொண்டு வர சொல்லிட்டு அதிலே மாட்டி பார்த்துடலாம். மாட்டி பார்த்து அங்கேயே எடுத்துக்குவாங்க அவங்களே. இப்போ இது வந்து எங்கேருந்து வந்ததுன்னா சிவகங்கையிலேருந்து வந்தது. அவர் சிவகங்கையிலேருந்து ரைஸ் மில் வச்சுருக்காரு. சரிங்களா? இப்போ இதையும் போட்டுட்டோம்னா அவர் அங்கேருந்து வண்டி கொண்டு வர முடியாது. அதனால் இதையும் சுருவியாச்சு. இதை வண்டியில் கொடுத்து பார்த்துருவோம். நம்ம பேட்டியில் கொடுத்தாச்சு, சுவிட்சு போட்டாச்சு. நம்மளுக்கு மெயின் ஆன் ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஃபேன் ஓடணும். அடுத்த 2வது வேலை செய்யுது. நம்மளுக்கு இப்போ ஃபேனும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஏன்னா சிவகங்கையிலேருந்து அவர் வண்டி கொண்டு வர முடியாது. வண்டியை வந்து அவர் வீட்டில் தான் வச்சுருக்காரு. இது ஒரு 2 நிமிஷம் ஓடட்டும்.
அடுத்தது இந்த சார்ஜர் லோக்கல் சார்ஜர் தான். இதில் அவரை வண்டியை கொண்டு வந்து அவர் வண்டியிலே போட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? இருந்தாலும் அதையும் ஒரு வீடியோ நான் எடுத்து போட்டு வரேன். இது ஒரு 2 நிமிஷம் ஓடட்டும். அது ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஓடிடுச்சு அப்படியே. ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு வந்து பேட்டு லைட்டு 1 2 3 லைட்டு லேசாக பிளிங் ஆகிட்டே இருக்கு பாருங்க. தெரியுதா? ஓகே, இது வந்து இங்கேனா சிவகங்கையிலேருந்து வந்தது. இதுவும் அவர் கொண்டு அவர் வண்டியில் போட்டு ஏறலாட்டி ஃபோன் பண்ணி கேட்டாலும் முதல்ல சொல்லலாம். இந்த பாருங்கள், இந்த வீடியோவில் அவங்க போட்டுட்ருக்கேன், பார்த்துக்குங்க. உங்கள் சார்ஜ் தான் போட்டிருக்கேன், அதில் எங்கெல்லாம் ஏறி இருக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படிங்கிற கருத்துனா நான் இந்த காலத்தில் யாருமே நம்ப முடியல. சில பேர் வேலை பார்த்துட்டு வேலை பார்க்கலன்னு சொல்லி வாங்கிடுவாங்க. ஓகே, இது ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஓடிடுச்சு. அந்த சார்ஜர் அது லோக்கல் சார்ஜர் தான். அதே விட அப்படியே ஒன்று போட்டு காமிச்சிடுவேன். எல்லா ஃபேனு ஓடிக்கிட்டே இருக்குது. ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிடுச்சு. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா மாட்டி வைக்கணும். இது அது ரெண்டையும் மாட்டிடணும். இப்போ இந்த சார்ஜர் போட்டு பார்க்க போகிறோம். போட்டாச்சு. நம்மளுக்கு மெயின் ஆன் ஆயிடுச்சு. ஃபேன் ஓடணும். அவுட்புட் வேலை செய்யுது. நம்மளுக்கு இந்த ஃபேன் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் ஒரு நிமிஷம் ஓடட்டும். இப்போ இது 3மே ரெடி ஆகிடுச்சு. இதை மாட்டிட்டு அவளை ஃபோன் பண்ணி சொல்லி கொடுத்துட வேண்டியது. அந்த ஒரு சார்ஜரை மட்டும் இன்னொரு சார்ஜர் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் மொத்தம் 2 சார்ஜராக நம்ம கொரியர் போட்டு விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே அந்த சார்ஜெலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்களும் அது போட தேவையில்ல. அந்த ஒரு சார்ஜர் மட்டும் ஆர்என்டி சார்ஜர் மட்டும் எடுத்து நம்ம வீடியோவில் எடுத்து போட்டால் போதும். ஆனால் இந்த 2 சார்ஜர் இப்போ நம்ம கொடுத்துருவோம். அப்படிங்காண்டி சேர்த்து போட்டுவிட்டு ஆர்என்டிங்கிற சார்ஜ் இன்னொரு சார்ஜ் ரெடி ஆனதை அதையும் வீடியோ எடுத்து ஒரு 5 நிமிஷம்லாம் நம்ம வாட்ஸ்அப்லேயே போட்டு விட்றலாம். அப்படியே டேரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்லேயே போட்டுடலாம். அது 5 நிமிஷத்துக்கு மேலேனா நம்ம அதில் போட முடியாது வாட்ஸ்அப்லேயே. ஓகேவா? இதை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். பார்த்துக்க. ஓகே, வந்து ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணியாச்சு.